ஏன் இப்படி செஞ்சீங்க? இந்த வேலையை நான் பல நாளுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். இப்போ நான் உனக்கு காட்டுற பாதை உன் வாழ்க்கையில பல சந்தோஷங்களை கொண்டு வரும். உன்னுடைய எதிர்காலம் இந்த பாதையில மட்டும்தான் நல்லா இருக்கும். இனி ராஜேஷ் தான் உன்னோட வாழ்க்கை. ஷோபா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுட்டல. நாளைக்கு காலங்காத்தாலே நாம ரெசார்ட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, அங்க போனதும் மருதாணி போடணும், அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். இந்த இடத்துல போலீஸ் ரைட் நடக்குது, யாரும் அசையாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார். அப்படின்னா இங்க என்ன பண்ற? நீங்க வேணா பாருங்க, நான் எல்லாத்தையும் வின் பண்ணுவேன். அம்மா, நீங்க எப்படி இன்னைக்கு அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்தீங்களோ அதே மாதிரி நானும் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூம்மா, எனக்கு நீங்க அப்பா கொடுத்துருக்கீங்களா, நீங்க ரொம்ப நல்லம்மா. சரி வா. உட்காரு. நீ சந்தோஷமா இருக்கல்ல? அது போதும். உன் சந்தோஷத்துக்காக தான் இதையெல்லாம் பண்றேன். எனக்கு நீதான் எல்லாம். I love you, மம்மி. நாளை காலையில ரிசார்ட்டுக்கு போய் சேர்ந்ததும் ஒன்னொன்னா கல்யாண வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்பா, நானும் பிரதீப்பும் உங்களுக்கு ஒரு சூட் செலக்ட் பண்ணுமே, அதை தானே போட்டுக்க போறீங்க? என்ன பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன போட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. முக்கியமா எதையும் மறந்துடாம இருக்கணும். இல்லப்பா, எல்லாம் ரெடியா இருக்கு. என் தம்பிங்க கல்யாணம்னா சும்மாவா? என் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவும் என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இதெல்லாம் செய்யறேன். என்னை பத்தி ஆர்த்தியோட மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் வளர்ந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆர்த்தி கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி ஆகணும். நாம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்க போகுது.
இனிமே நான் உன்னை இந்த மாதிரி போட்டோல இல்ல, தினமும் நேருக்கு நேரா பார்க்க போறேன். நீ என் கூடவே இருப்ப, என் பக்கத்துல இருப்ப. சொன்னது கேக்குதா மிஸ்ஸஸ் பிரதீப் பிரீத்தி அவர்களே? எப்ப வரும்னு நான் எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கேன். I'm getting married. Yay! I'm getting married. இனி நான் உன் கூட தான் இருப்பேன் பிரதீப். என்னைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன். பிரியவே மாட்டேன். தாத்தா தாத்தா சீக்கிரம் வாங்க தாத்தா, அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம்ல. சரிடா கண்ணா, சேட்டை பண்ணாம அமைதியா உட்காரு. சரி சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. பார்த்து எடுத்துட்டு போங்க. முக்கியமான பொருட்கள் எதையும் கீழே போட்டு உடைச்சிடாதீங்க. வைக்கும் போதும் ஜாக்கிரதையா வைங்க. என்னங்க, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டீங்கல்ல? சோபா, 1க்கு 10 முறை லிஸ்ட் நீ தான் பார்த்த, அப்புறம் என்ன சந்தேகம்? இல்லங்க, எல்லாம் சீக்கிரமா நடக்குது. அதனாலதான் போற இடத்துல ஏதாவது தேவைப்பட்டா கிடைக்குமான்னு தெரியலையே. நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, ஏதாவது குறைவு இருந்ததுன்னா அதனால நமக்கு தானே பிரச்சனை வரும். அத்தை, முதல்ல நீங்க மருந்து சாப்பிடுங்க. எப்பவும் போல இன்னைக்கும் நீங்க மருந்து சாப்பிட மறந்துட்டீங்க. ஆர்த்தி, இத நான் அப்புறமா சாப்பிடுறேன். அத்தை, சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. இப்ப சந்தோஷமா? எங்க 2 பேரையும் நீ ரொம்பவே கெடுத்து வச்சிருக்க. இனி நீ இல்லாம நாங்க எப்படி வாழணும்னு யோசிக்கணும். ஆர்த்தி, என்னாச்சு? இன்னைக்கு நீ அழவே கூடாது. நான் இத பத்தி பேசிருக்கவே கூடாது. என்ன பண்றது, என்னால என் வேதனையை அடக்கிக்க முடியல. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள். நம்ம வீட்டை சேர்ந்தவங்க யாரும் அழக்கூடாது. சரி போமா, பூஜை ரூமுக்கு போய் உன் கையால விளக்கேத்திட்டு வா. நான் வந்துடுறேன். ஆர்த்தி, என்ன காரியம் பண்ற? இன்னையில இருந்து நீ ஏன் கால்ல விழக்கூடாது. இங்க பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் மருமக இல்ல, மக. இங்க வாமா, வா.
ஆர்த்தி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாமே உன்னோட எதிர்காலத்துக்காகத்தான் நாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்த்தி. அதோட அது ஆர்த்தி, மன பொண்ணு இங்க நின்னுட்டு இருக்காங்களா? யார பத்தியும் கவலைப்படாம நீ முதல்ல ரெசார்ட்க்கு போயிருப்பியோன்னு நினைச்சேன். என்னாச்சு மேடம்? இன்னைக்கு உங்க முகம் பளபளன்னு மின்னுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கதை கந்தல் தான். சரி போலாமா? அருண் வண்டியில உட்காந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். வா வான்றல, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் மஞ்சு, மாமா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாரு. அங்கிள் எது சொல்றதா இருந்தாலும் அப்புறமா சொல்வாரு. நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. வான்றல. ஆர்த்தி நான் அங்கிள், இன்னைக்கு உங்க பொண்ணுடைய கல்யாணம். நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி கூப்பிடுறீங்களே, போகும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன மறுபடியும் நின்னுட்ட? டைம் ஆகுதுன்னு சொல்றல. வா. நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஷோபா அவகிட்ட சொல்றதுக்காக தான் நான் இந்த முறை நானே அவகிட்ட பேசுறேன். ரிசார்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரமா பார்த்து எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். ராஜேஷ், கார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. அப்புறம் என்னடா அது? விட்டா பொண்ணுங்க மாதிரி நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் எல்லாம் கூட போட்டுக்கோ போல இருக்கு. ஆனா நீங்களுமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னோட கல்யாணத்தப்ப நான் இதெல்லாம் எதுவும் பண்ணிக்கல. அதான். அப்புறம் இன்னைக்கு நம்ம ராஜேஷுக்கும் தானே கல்யாணம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கையை பிடிச்சிட்டு வளம் வரணும். அவனும் உன்ன மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல. குட் ஐடியா அண்ணா. அப்பா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கப்பா. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? சரிப்பா, நான் அங்க வந்துடுறேன். உடனே வரேன். சரிப்பா. அப்புறம் தம்பிங்களா, உங்க 2 பேரோட மணப்பெண்களும் அங்க வந்துட்டாங்க. அப்பா என்ன கீழே கூப்பிடுறாரு, நான் போறேன். பிரீத்தி வந்துட்டாளா? அண்ணா, அப்படின்னா அண்ணியும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா கீழே போனா போய் பார்க்கலாம் வாங்க. அது சரி, நீங்க 2 பேரும் எங்க வருவீங்க? நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் மாப்பிள்ளைங்க. கீழே வந்தீங்கன்னா அம்மா கோவப்படுவாங்க. என்ன மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க, நான் போறேன். ராஜேஷ், இவனை எங்கேயும் போக விடாத. அண்ணா அது வந்து அவ்வளவுதான், ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆர்த்தி அங்க பாரு. ராஜேஷ் வெட்ஸ் இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? பாதியா இருக்கிற உன் பேர் எப்படி முழுமையாக போகுதோ அதே மாதிரி பாதியா இருக்கிற உன் வாழ்க்கைய முழுமையாக போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. டிரைவர் அண்ணா, நீங்க ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? டைம் ஆகுதுல, சீக்கிரமா போங்க.
அட அருண் நெல்ல ஓடாத. எங்க பாரு அருண், சாரி கேளு. சாரி. நல்லா இருப்பா நல்லா நல்லா இருப்பா. பாட்டி நான் தான் சாரி சொல்லிட்டேனே, இப்போவாது சரிங்க. ரெண்டாவது மருமகளோட சொந்தக்காரங்க இங்க வரவே இல்லையே. உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு தானே இங்க வந்திருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்தீங்களா?